சீமான் விவகாரத்துல ரொம்ப கடுமையா காவல்துறை நடந்துக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. மற்ற விவகாரங்கள் எல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லாம் சரியா நடவடிக்கை எடுக்காம சீமான் விவகாரத்துல மட்டும் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஊடகத்துறை நண்பர்களுக்கே நன்றாக தெரியும். சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளில் உடனடி நடவடிக்கை எடுக்காத காவல்துறை சீமான் விவகாரத்தில் மட்டும் உடனடி நடவடிக்கை எடுப்பதாக உருவாகியுள்ள குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர்பாபு பதிலளித்துள்ளார். சீமான் விவகாரத்துல ரொம்ப கடுமையா காவல்துறை நடந்துக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. மற்ற விவகாரங்கள் எல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லாம் சரியா நடவடிக்கை எடுக்காம சீமான் விவகாரத்துல மட்டும் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஊடகத்துறை நண்பர்களுக்கே நன்றாக தெரியும். இதில் அதிகமாக கருத்தை சொல்லி அவருக்கு விளம்பரத்தை ஏற்படுத்த நினைக்கவில்லை. சட்டத்தின் ஆட்சிதான் ஒட்டுமொத்த ஒன்றியத்திலே நடக்கின்றது. அதுவும் குறிப்பாக தமிழகத்திலே சட்டத்தின் ஆட்சியை நடத்துவதற்குத்தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அனுமதிப்பார்கள். சைத்தான்கள் ஆட்சிக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அனுமதி அளிக்க மாட்டார்கள். ஆகவே சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட எந்த நடவடிக்கையும் துணிவாக எடுக்கக்கூடிய முதல்வர் ஆட்சியிலே அதிகார அத்துமீறல் நடைபெறுவதற்கு அனுமதிக்க மாட்டார். அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு நீங்க இப்ப ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க அப்படின்ட்டு நேற்று விஜயபாஸ்கர் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. நேற்றைக்கு கூட பார்த்தால் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. கடந்த ஆண்டு சென்னை புறநகர் மருத்துவமனையான பெரியார் நகரிலே அமைந்திருக்கின்ற மருத்துவமனையை தரம் உயர்த்துவதற்காக 6 மாடிகள் கொண்ட கட்டிடத்திற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கட்டிடப் பணிகளை துவக்கி வைத்தார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.